You are listening to Padeepz.com. அடுத்த நம்ம ஜுவாலஜியில் தேர்ட் யூனிட் பார்க்க போகிறோம். தேர்ட் யூனிட் என்னென்னா இம்யூனாலஜி. இந்த இம்யூன் சிஸ்டம் இருக்குல்ல நம்ம பாடியில், அது என்ன பண்ணுதுன்னா இட் கிவ்ஸ் ரெசிஸ்டன்ஸ் எகெயின்ஸ்ட் த இன்வேடிங் பேத்தோஜன்ஸ். இந்த இம்யூன் சிஸ்டம் தான் நம்ம பாடியோட போலீஸ் ஃபோர்ஸ், மிலிட்ரி. எப்படி நம்ம கண்ட்ரிக்குள்ளே ஃபாரினர்ஸ் இன்வைட் ஆகாமல் நம்மளோட மிலிட்ரி பார்டரை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்களோ, அது மாதிரி நம்ம பாடியை பேத்தஜன்ஸ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது இந்த இம்யூன் சிஸ்டம். இந்த இம்யூன் சிஸ்டத்தை பற்றி படிக்கிறது தான் என்னது இம்யூனாலஜி. ஸோ ஸ்டடி ஆஃப் இம்யூன் சிஸ்டம் இஸ் கால்ட் இம்யூனாலஜி. அனிமல்ஸ் அண்ட் ஹியூமன் பீயிங்ஸ் எல்லாமே கண்டினியூஸாக அந்த வேரியஸ் இன்ஃபெக்ஷியஸ் ஏஜென்ட்டு லைக் பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கை அண்ட் அதர் பேரசைட்ஸுக்கு நம்ம பாடி கண்டினியூஸாக எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போ என்னாகும், நம்ம பாடி கண்டினியூஸாக இந்த பாக்டீரியா, வைரஸ்லாம் ஒவ்வொரு தடவை நம்ம பாடி எக்ஸ்போஸ் ஆகும்போது டிசீஸ் காஸ் பண்ணாமல் ப்ரொடெக்ட் பண்ணுறது என்னன்னா இந்த இம்யூன் சிஸ்டம் தான். அப்புறமும் கேர்ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணாங்க. அதில் ஒரு சிலர் ஒரு சில டிசீஸ் ஒன் டைம் தான் அவங்க லைஃப்பில் வந்திருக்கு. எக்ஸாம்பிள் மீசல்ஸ் ஒரு தடவை அஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா ரெஸ்ட் ஆஃப் த லைஃப் தே ஆர் நாட் அஃபெக்டட் செகண்ட் டைம். ரெண்டாவது தடவை அந்த டிசீஸ் அவங்க பாடியில் வராது. அப்படின்னா என்ன ஆயிடுச்சு, ஃபஸ்ட் அட்டாக் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம பாடி அந்த டிசீஸுக்கு ரெசிஸ்டிங் பவர், இம்யூனிட்டி உருவாயிருச்சு அப்படிங்கிறத கிளியர் கட்டாக ஐடென்டிஃபை பண்ணி அப்சர்வ் பண்ணி ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அது மாதிரி நம்ம அனிமல் ஆர் ஹியூமன் பாடியில் த சிஸ்டம் விச் ப்ரொடெக்ட் த பாடி ஃப்ரம் வேரியஸ் இன்ஃபெக்ஷியஸ் ஏஜென்ட் அண்ட் கேன்சர் இஸ் கால்ட் இம்யூன் சிஸ்டம். கேன்சருக்கு எகெயின்ஸ்டாகவும் இன்ஃபெக்ஷியஸ் ஏஜென்ட்டுக்கு எகெயின்ஸ்டாகவும் செயல்படக்கூடிய சிஸ்டம் தான் என்னது இம்யூன் சிஸ்டம். இதை பற்றி படிக்கிறது, ஸ்டடி ஆஃப் திஸ் இம்யூன் சிஸ்டம் தான் இம்யூனாலஜி. அதனால் எப்படி இந்த இம்யூன் சிஸ்டம் நம்மளுடைய ஹெல்த் அண்ட் வெல்ஃபேருக்கு காரணமாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். லாட்டின் டேர்ம் இம்யூனிஸ் அப்படிங்கிற வேர்டுக்கு மீனிங் என்னென்னா எக்ஸம்ட் ஆர் ஃப்ரீடம். ஃப்ரீ பண்ணிவிடு அல்லது விலக்கி விடு, எக்ஸம்ட் பண்ணிவிடு அப்படின்னு அர்த்தம். அதிலிருந்து வந்தது தான் அந்த இங்கிலீஷ் வேர்டு இம்யூனிட்டி. இந்த இம்யூனிட்டி என்னென்னா இட் இன்க்ளூட்ஸ் ஆல் த மெக்கானிசம் ஆஃப் அவர் பாடி ஃபார் ப்ரொடெக்டிங் ஃப்ரம் என்விரான்மெண்டல் ஏஜென்ட்ஸ் விச் ஆர் கால்ட் ஃபாரின் பாடி. வெளியிலேருந்து எந்த ஒரு ப்ரோட்டீன் நம்ம பாடிக்குள்ளே போனாலும் அதை ஃபாரின் பாடியாக தான் நம்ம பாடி கன்சிடர் பண்ணும். இந்த உள்ளே போன ஏஜென்ட் இட் மே பி எ மைக்ரோ ஆர்கானிசம் ஆர் த ப்ராடக்ட் ஆஃப் த மைக்ரோ ஆர்கானிசம். இட் மே பி சம்டைம்ஸ் சர்டன் ஃபுட் ஐட்டம்ஸ், இட் மே பி சர்டன் கெமிக்கல்ஸ், ட்ரக்ஸ் ஆர் ஈவன் போலன் கிரைன்ஸ். இதுக்கெல்லாம் எகெயின்ஸ்டாக நம்ம பாடி ஒரு ப்ரொடெக்டிவ் மெக்கானிசம் வச்சுருக்கு. அதுதான் இம்யூனிட்டி. இந்த இம்யூனிட்டியை ரெண்டு வகையாக பிரிக்கலாம். we can classify this immunity into two major types. அது என்னென்னா innate immunity and acquired immunity. innate and acquired. innate அப்படின்னா by birth. From birth this immunity is present in that person. acquired அப்படின்னா after birth it is been got either through vaccine or by infection of that particular disease. So ரெண்டு வகையாக இருக்குது, by birth, after birth. By birth is innate, acquiring after birth is acquired immunity. அதில் ஃபஸ்ட்டு இந்த innate immunity அப்படின்னா என்னான்னு பார்ப்போம். அதில் இருக்க டைப்ஸை பற்றி பார்ப்போம். innate immunity, it is non-specific immunity. It is a natural defense mechanism present in an organism. By birth இருக்கிறது தான் என்னது innate.
that protects the organism from various infections. Innate immunity வேறு types இருக்கு. இந்த வேறு types என்ன பண்ணுது? They act as a barrier to prevent entry of foreign agents. ஒரு ஃபாரின் ஏஜென்ட் வந்து அவ்வளோ ஈஸியாக நம்ம பாடிக்குள்ளே என்ட்ரி ஆக முடியாது. அதுக்கு பல தடைகள் பேரியர்ஸை போடுறது தான் இந்த இன்னேட் இம்யூனிட்டியோட வேலை. அப்படி அந்த பேரியர்ஸையும் தாண்டி பேத்தஜன் பாடிக்குள்ளே போயிருச்சுன்னா உடனே குயிக்லி இட் இஸ் கில்டு பை சம் காம்பனன்ட்ஸ் ஆஃப் த இம்யூன் சிஸ்டம். இம்யூன் சிஸ்டம் ஒரு சில சப்ஸ்டன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி அந்த உள்ளே வந்த ஃபாரின் பாடியை வந்து குயிக்காக டெஸ்ட்ராய் பண்ணிடும். This innate immunity is the body's first line defense mechanism. The first line defense mechanism le 4 type of immunity irukku. There are 4 different types of barriers in innate immunity. அது என்னன்னு ஒன் பை ஒன்னா பார்ப்போம். First one is anatomical barrier. Anatomy na the internal structure of the body that blocks the entry of organism into the body. அதில் என்னென்ன முக்கியமானதுன்னா skin and the mucosa membrane. Skin covers the body outwardly. Mucosa covers internally. எங்கெல்லாம் இருக்கு? Respiratory tract, intestinal tract, reproductive passage. இதிலெல்லாம் இந்த மியூக்கோசா மெம்பரேன் இருந்து இட் ஆக்ட் அஸ் அ பேரியர். ஏன்னா நம்ம ப்ரீத் பண்ணும்போது ஏர் மூலமாக மைக்ரோப்ஸ் உள்ளே போகும். அது லிவிங் செல்ஸோட கான்டாக்ட் ஆகாமல் பார்த்துக்கிறது இந்த மியூக்கோசா மெம்பரேன். when we drink or eat food இன்டெஸ்டைனுக்கு போகும், அங்கேயும் மியூக்கோசா இருக்குது. த்ரூ ரீப்ரொடக்டிவ் பேசேஜ், த்ரூ sexual means some pathogens can enter in that cannot easily contact the living cells because of the presence of this mucous membrane. The mucus enna panna, it will entrap the foreign microorganism. அப்படியே அந்த மைக்ரோ ஆர்கானிசத்தை கவர் பண்ணிடும். அது மட்டும் இல்லாமல் அந்த சிலியரி எபித்தீலியம் அப்படியே ஹேர் லைக் எபித்தீலியல் செல்ஸ் உள்ள நீட்டிக்கிட்டு இருக்கும். அதை அப்படியே இந்த மைக்ரோ ஆர்கானிசத்தை வேவ் லைக் மூமெண்ட்டால் அப்படியே வெளியே தள்ளிடும். ஸோ த ஸ்கின் அண்ட் மியூக்கஸ் மெம்பரேன் ஆர் 2 important anatomical barrier which prevent entry of microorganism into the body. First one is anatomical barrier. Second, physiological barrier. இது என்ன physiological barrierல என்னென்ன வருதுன்னு பார்த்தோம்னா பாடி டெம்பரேச்சர், pH and body secretions. இது மூணு முக்கியமானது. body temperature, pH and body secretions. These three also prevent the growth of pathogenic microorganisms. இந்த anatomical barrier தாண்டி எப்படியோ பாடிக்குள்ளே வந்துருச்சு, உள்ளே வந்த மைக்ரோ ஆர்கானிசம் ஈஸியாக வளர விடாமல் தடுக்கிறது இந்த பாடி டெம்பரேச்சர், pH அண்ட் அதர் செக்ரீஷன்ஸ். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஃபீவர். ஃபீவர்னா என்னது? ரைஸ் இன் பாடி டெம்பரேச்சர் above நார்மல். திஸ் ரைஸ் இன் பாடி டெம்பரேச்சர் இன்ஹிபிட் growth ஆஃப் மெனி பேத்தஜன்ஸ். நிறைய பேத்தஜன்ஸோட growth-ஐ கண்ட்ரோல் பண்ணக்கூடியது இந்த ரைஸ் இன் பாடி டெம்பரேச்சர் ஆர் ஃபீவர். தென் acidity இன் ஸ்டமக், pH, acidic medium. ஸ்டமக்கில் என்ன ஆகுது? இந்த HCl நேச்சுரலாகவே செக்ரீட் ஆகுது. இந்த HCl ஆசிடாக இருக்கிறதால என்ன பண்ணுது? ஸ்டமக்குள்ளே போன மைக்ரோ ஆர்கானிசத்தை டெஸ்ட்ராய் பண்ணிடும். கில்ஸ் த மைக்ரோ ஆர்கானிசம் தட் என்டர்ட் இன்டு த ஸ்டமக். அதேமாதிரி லைசோசைம் அப்படிங்கிற என்சைம் டியர்ஸில் சலைவாவில் இருக்குது. இந்த லைசோசைம் என்ன பண்ணும்? இட் வில் டைஜஸ்ட் த பாக்டீரியல் செல் வால். அப்போ பாக்டீரியாவை டெஸ்ட்ராய் பண்ணிடும். ஸோ இட் இஸ் an எக்ஸாம்பிள் ஃபார் செக்ரீஷன். லைசோசைம் என்சைம் டியர்ஸ் இன் சலைவா டைஜஸ்ட் பாக்டீரியல் செல் வால். லைசோசைம்ங்கிற என்சைம் வந்து
கண்ணீர்லையும் சலைவாலையும் இருக்குது, எச்சில்ல. இப்போ நம்ம கண்ணில் ஒரு பாக்டீரியா பட்டாலோ அல்லது வாய்க்குள்ளே வந்தாலோ அதை வந்து டெஸ்ட்ராய் பண்ணக்கூடிய எபிலிட்டி இந்த லைசோசைமுக்கு இருக்குது. அது மாதிரி டபிள்யூபிசி மாதிரியான செல்ஸ் என்ன பண்ணுது, ப்ரொடியூசஸ் ஆன்டிவைரல் ப்ரோட்டீன்ஸ். வைரஸுக்கு எகென்ஸ்டாக ப்ரோட்டீனை ப்ரொடியூஸ் பண்ணும், ஆன்டிவைரல் ப்ரோட்டீன்ஸ். இந்த ஆன்டிவைரல் ப்ரோட்டீன்ஸுக்கு பேர் என்ன, இன்டர்ஃபெரான்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட். அது ஞாபகத்தில் வச்சுங்க. இன்டர்ஃபெரான்னா என்ன, இட் இஸ் ஆன்டிவைரல் ப்ரோட்டீன். இன்டர்ஃபெரான் இருந்துச்சுன்னா அந்த வைரல் இன்ஃபெக்ஷன் நடக்க விடாமல் அது பார்த்துக்கும். ஸோ the person exhibit resistance against viral infection due to the presence of interferons. So body temperature, fever, pH, acidity due to HCl secretion in the stomach, and secretion like lysozyme enzyme in tears and saliva. Also production of antiviral protein like interferon act as physiological barriers. Third one is phagocytic barrier. Phagocytosis, cell eating. It is an important innate immunity. This phagocytosis is exhibited by leukocytes, WBC, white blood cells. எப்பெல்லாம் ஒரு பேத்தஜெனிக் இன்ஃபெக்ஷன் நடக்குதோ அப்போல்லாம் அந்த டோட்டல் கவுண்ட் ஆஃப் லியூக்கோசைட் வில் இன்க்ரீஸ் ஷார்ப்லி. லியூக்கோசைட்டோட நம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். எதுக்கு, இந்த உள்ளே வந்த பேத்தஜனை கவுண்டராக்ட் பண்ணுறதுக்கு. ஹியூமன் பீயிங்ஸில் வாண்டரிங் பேகோசைட்ஸ் சர்க்குலேட்ஸ் த்ரூ அவுட் த பாடி. இது மாதிரி பிளட்டில் சர்க்குலேட் ஆகி எல்லா பார்ட்டுக்கும் போயிட்டு இருக்கிற பேகோசைட்ஸ். காமனானது என்னென்னா அதில் முக்கியமானது மேக்ரோஃபேஜஸ் அண்ட் நியூட்ரோஃபில்ஸ் அப்படிங்கிற 2 பேகோசைட்ஸ். மேக்ரோஃபேஜஸ் அண்ட் நியூட்ரோஃபில்ஸ். மேக்ரோஃபேஜ்னால் அந்த நேமில் இருக்க மேக்ரோன்னா பெருசு. லார்ஜ் இர்ரெகுலர் ஷேப்ட் செல்ஸ் தட் எங்கல்ஃப் மைக்ரோப்ஸ், வைரஸ் அண்ட் செல்லுலார் டெப்ரிஸ். இந்த மேக்ரோஃபேஜ் என்ன பண்ணும், அப்படியே முழுங்கிடும். எங்கல்ஃபிங், மைக்ரோ ஆர்கானிசத்தையோ வைரஸையோ செல்லுலார் டெப்ரிஸோ அப்படியே பிடிச்சி முழுங்கி டைஜஸ்ட் பண்ணி விட்டுரும். அதே மாதிரி ஒரு இன்ஃபெக்ஷனுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்காக மோனோசைட்ஸ் ஆர் லிபரேட்டட் அட் த சைட் ஆஃப் இன்ஃபெக்ஷன். மோனோசைட் என்னவா மாறுதுன்னா இட் கெட் கன்வெர்டட் இன்டு மேக்ரோஃபேஜ். மேக்ரோஃபேஜ் வந்து இந்த மோனோசைட்லேருந்து தான் உருவாகுது. இந்த மேக்ரோஃபேஜ் மாதிரி செல்ஸ்லாம் என்ன இருக்குது, தே ஹேவ் பாக்டீரியோலைட்டிக் என்சைம்ஸ் அண்ட் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ். பாக்டீரியோலைட்டிக்னா digesting the bacterial cell wall and plasma membrane. By doing that, it destroys the pathogen. Macrophages contain bacteriolytic enzyme. இது வந்து phagocytic barrier. இதில் 2 முக்கியமான பேகோசைட்ஸ் நமக்கு தெரியணும். அது மேக்ரோஃபேஜ் அண்ட் நியூட்ரோஃபில்ஸ். இந்த செல்லில் மேக்ரோஃபேஜில் என்ன இருக்கும், பாக்டீரியோலைட்டிக் என்சைம்ஸ் இருக்கும். அடுத்து இந்த லாஸ்ட் டைப் ஆஃப் innate immunity இஸ் இன்ஃப்ளமேட்டரி பேரியர். இன்ஃப்ளமேஷன், ஸ்வெல்லிங். எங்கே இன்ஃபெக்ஷன் நடக்குதோ அங்கே வந்து இந்த டிஷ்யூ கெட்ஸ் ஸ்வெல்ட் அப், which gives pain and also produce heat, which leads to fever. Swelling, pain and raise in temperature. இது 3 நடந்துச்சுன்னா அதை என்ன சொல்கிறோம், இன்ஃப்ளமேட்டரி ரெஸ்பான்ஸ். இன்ஃப்ளமேஷன்னா ஸ்வெல்லிங் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இன்ஃப்ளமேஷன்னா அந்த ITIS முடியும்ல, அது மாதிரி. இது இந்த ரெஸ்பான்ஸ், ஸ்வெல்லிங் ரெஸ்பான்ஸ் எப்போ நடக்குதுன்னா when chemical alarm signals are produced. அதில் முக்கியமான சிக்னல்ஸ் என்னென்னா ஹிஸ்டமைன், செரோட்டோனின், ப்ரோஸ்டாக்லாண்டின்ஸ். இதெல்லாம் என்னது, they are chemical signals to produce inflammatory response. இது எப்படி ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா, அந்த மாஸ்ட் செல்ஸ் வந்து டேமேஜ் ஆகும்போது இந்த ஹிஸ்டமின், செரோட்டோனின், ப்ரோஸ்டாக்லாண்டின்ஸ்லாம் ப்ரொடியூஸ் ஆகுது. அது மாதிரி இந்த இன்ஃப்ளமேஷன் எங்கே நடந்துச்சோ அங்கே வந்து வாஸ்குலர் ஃப்ளூயிட் லீக் ஆகி which contain antibacterial serum, antibacterial protein in the serum comes out. வாஸ்குலர் ஃப்ளூயிட்னா அந்த பிளட்டில் இருந்து வரக்கூடிய பிளாஸ்மா.
இது மட்டும் இல்லாமல் அந்த ஏரியாவுக்கு பாகோசைட்டிக் செல்ஸை வந்து நிறைய அனுப்பிச்சி விட்றது. அக்யூமுலேஷன் ஆஃப் பாகோசைட்டிக் செல்ஸ் இந்த ஏரியா ஆஃப் அஃபெக்டட் ஏரியா. இந்த மாதிரி ரெஸ்பாண்ட் கொடுக்கும்போது என்ன பண்ணுதுன்னா, it inhibits and destroys the invading microorganism, inflammatory barrier, swelling, pain, heat production. Phagocytes இல்லாமல் நேச்சுரல் கில்லர் செல்ஸ், NK செல்ஸ் ஆர் T lymphocytes அப்படிங்கிற செல்ஸ் என்ன பண்ணுது, கில் வைரஸ் இன்ஃபெக்டட் செல்ஸ் அண்ட் சம் டியூமர் செல்ஸ். ஒரு செல் வந்து வைரஸால் இன்ஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா அந்த செல்லையே, பாடி செல்லையே காலி பண்ணுறது எதுனா நேச்சுரல் கில்லர் செல்ஸ். இது எப்படி அந்த செல்லை டெஸ்ட்ராய் பண்ணுதுன்னா, பை பெர்ஃபரிங் லைன் போர்ஸ். என்ன பண்ணால் அந்த செல்லில் ஓட்டையை போட்டுவிட்டு அந்த செல்லை காலி பண்ணிடும். இந்த பிளாஸ்மா மெம்பரேனில் வந்து ஓட்டையை போட்டுவிட்டு டார்கெட் செல்லை டெஸ்ட்ராய் பண்ணிடும். இந்த ஓட்டை வழியாக என்ன ஆகும், வாட்டர் உள்ளே போகும் டார்கெட் செல்லுக்குள்ளே. கண்டினியூஸாக வாட்டர் உள்ளே போனால் அந்த செல்லில் ஒரு ஸ்டேஜில் என்ன ஆயிரும், பர்ஸ்ட். இட் ஸ்வெல்ஸ் அண்ட் பர்ஸ்ட் அண்ட் டெஸ்ட்ராய்ட். That is how this natural killer cells act on phagocytes ஓட சேர்ந்து இதுவும் அந்த வேலை செய்யுது. ஸோ இது மாதிரி 4 டைப்ஸ் ஆஃப் innate immunity நம்ம பாடியில் செயல்படுது. What are the 4 types? Anatomical barrier, physiological barrier, phagocytic barrier and inflammatory barriers. 4 barriers act as a innate immunity which are non-specific. You are listening to Padeepz.com.